சோயா சங்க்ஸ் வச்சு அருமையான கிறிஸ்பியான ஒரு சோயா சங்க்ஸ் ரெசிபி செய்யலாமா? இதுக்கு நான் 1 கப் சோயா சங்க்ஸ் ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சு நல்லா கையால் பிழிஞ்சு தண்ணியெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்குது. இப்போ இதுக்கு எங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை உங்களோட கை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கை கொண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு அப்படியே இதை ஊற விட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்ம இதை பொரிச்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் அடுப்பில் பேன் ஒன்று வச்சு இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நாங்கள் அதை. ஸோ அதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டு இந்த ஆயில் சூடாகி வரும்போது இப்போ நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை ஒன்றுன்னா அப்படியே ஆட் பண்ணி விடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ப்ரௌன் கலரில் வரும் வரைக்கும் கிறிஸ்பி ஆகிரும். ப்ரௌன் கலரில் வரும்போது இது கிறிஸ்பி ஆகிரும். இந்த டைமில் இது ஒரு 2-3 நிமிஷம் பொரிக்கும்போது சரியாக வரும். இந்த டைமில் இதை எடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, இதையும் நீங்கள் இதே ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 4-5 பல்லு பூண்டு நான் தோலோடு தட்டி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரிக்க தோலோடு தட்டி இதையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலருக்கு இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ சோயா சங்க்ஸை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் பொரித்து வச்சுருக்கிற கறிவேப்பிலை அண்டு வெள்ளைப்பூடு இதை போட்டு சர்வ் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஒரு அருமையான சோயா சங்க்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோட சைட் டிஷ்ஷுக்கு வச்சு சாப்பிடையும் முடியும். அது மட்டும் இல்லாமல் சும்மா ஈவினிங் டைமில் ஒரு சின்ன ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக, ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப டேஸ்ட்டாக, அட்டகாசமாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சூடாக ருசித்து சாப்பிடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நன்றி.